இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒளியங்கம் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமா நம்ம ஒன்லைன் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் இல்லையா? இன்னைக்கு இந்த படத்தோட ஒன்லைனை சொல்லாம வேற ஒரு மேட்டர் சொல்லலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை மேலோட்டமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க நிறைய கிளை கதைகளை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு பக்காவான ஆரர் ஸ்டோரியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இது ஆரர் ஸ்டோரியா மாத்தணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நீங்க கைமாறு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இல்லை லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை பண்ணிட்டு பக்கத்துல ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே வாய்ஸ் ஓவர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கரண்ட் எல்லாம் இல்லாத காலம் இருக்கு இல்லையா, அப்போ ஒடியன்ஸ் அப்படின்ற ஒரு கொடூரமான இனத்தவர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த இருட்டுல தான் வாழ்வாங்க. அந்த இருட்டுல நிறைய மக்களை பயமுறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மனுஷன்ல இருந்து மிருகமா மாறக்கூடிய சக்திகள் இருக்க ஆரம்பிக்கும். அதாவது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அவங்க தங்களை மாடாகவும் மாத்திக்க முடியும், பூனையாவும் மாத்திக்க முடியும், சின்ன எறும்பா கூட மாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்கு. இதுக்கு எல்லாமே இவங்களுக்கு கரிம குட்டி அப்படின்ற ஒரு கடவுள் கிட்ட இருந்து தான் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷனுக்குள்ளதான் இந்த படத்துக்குள்ள நம்மள கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நடக்கிற காலகட்டம் 90s 80s காலகட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப வேலு அப்படின்ற கலரி ஆசிரியரை நமக்கு காமிக்கிறாங்க. அவர் நிறைய குழந்தைகளுக்கு இந்த கலரிகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதுல இவரோட குழந்தையான இவரோட பொண்ணை நமக்கு காமிக்கிறாங்க. சோ அவங்க கலரி கத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர் யார் அப்படின்ற டீட்டெயிலிங்குள்ள போக ஆரம்பிக்குது. சோ இந்த ஊர்ல ரெண்டு பிரிவினர் இருக்கு. இந்த தம்புரான்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டும், இன்னொருத்தவங்க அவங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பொண்ணு அந்த தம்புரான்களுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தம்புரானோட பையனாதான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க பையன் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட் பண்ண ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும், அங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ரெண்டு பேரோட வீட்டுக்கு தெரிஞ்சா இது பெரிய பெரிய பிரச்சனையாக போகுது. இதனால என்ன பண்ண போறோமோ அப்படின்ற கவலையில ஊருக்கு தெரியாம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு மறைஞ்சு காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இத அந்த பொண்ணு அதே ஊரை சேர்ந்த ஒருத்தன் ஒரு தலையா காதலிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் பார்த்தன்றான் பயங்கர கோபத்தோட நின்றுகிட்டே இருக்க. அவனோட அப்பாவும் இந்த காதல் ஜோடிகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஓ, ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்களும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, தம்புரானுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி பையனை பாக்குறாரு. என்னப்பா ஃபீலிங்கா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு இவர் அந்த தம்புரானை பார்க்க போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 2-3 வாரங்களா ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. கோயில் நகைகளையும் சரி கோயில் வளங்களையும் சரி யாரோ ஒருத்தவங்க மர்ம நபர் உள்ள புகுந்து திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த இப்போ ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட என்ன தம்புரான் பல தடவை சொல்லி பார்த்திருக்காரு. அந்த திருட்டு பசங்களை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எதுவுமே நடக்காததால இப்போ அந்த கலை ஆசிரியர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கரிமுக்குட்டி சடங்குகள்லாம் இவங்களோட முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சடங்குகள் மூலமா நீ அந்த திருடங்களை கண்டுபிடிக்க முடியுமா? எங்களால எதுவுமே பண்ண முடியலையா? அவன் திருடிக்கிட்டு இருக்கிறது எங்களோட வீட்டு வளங்களை கிடையாது, நம்ம எல்லாருக்கும் நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போன வரங்களை தான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் அது எல்லாத்தையுமே, அதாவது இந்த சடங்குகள் எல்லாத்தையுமே எங்களோட முன்னோர்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, வம்சாவழியில நாங்க கடவுளை வழிபடுவோமே தவிர அந்த சடங்குகளை பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போகலான்னு ட்ரை பண்ண. இந்த தம்புரானோட தம்பி இருக்கா இல்லையா, அவனுக்கு பயம், அதனாலதான் அதை பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி இவரை கொச்சப்படுத்தி பேசி அனுப்பும் போது இவர் அன்னைக்கு நைட்டு இந்த திருட்டு சம்பவங்கள்ல யாருதான் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா ஒரு 4-5 திருடர்களை பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில தம்புரான் கீழே கூப்பிட்டு, நீங்க தேடிக்கிட்டு இருந்த திருடர்கள் இவங்க தான், ஆனா அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி பேச வைக்கும் போது அந்த சமயத்துலதான் இந்த தம்புரானோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு, அவர் தான் திருட்டு வேலைகளை பண்ண சொன்னார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. தப்பு பண்ணவங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த தம்புரான் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட பிறந்தவனே இந்த திருட்டு வேலையை பண்ணியிருக்கான், அதுவும் தன்னோட சொந்த வீட்டிலேயே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுப்பாரு, இல்ல தண்டனை கொடுக்காம போவாரா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரல அந்த காதல் ஜோடி இருக்கு இல்லையா, அவங்களோட மீட்டிங் பாயிண்ட்ல ரெண்டு பேரும் சந்திச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு தங்களோட காதல்ல இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த திருட்டு வேலையை பார்த்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பர்டிகுலர் நபரை போய் சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வேலுவால ஊர்ல இருக்க எல்லாருமே என்ன கேவலமா பாக்குறாங்க, அண்ட் கூட பிறந்த அண்ணனே என்ன இதுக்கப்புறம் எதுலயுமே இன்வால்வ் ஆக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டா. இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம் இல்லையா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, அதை நான் அவனுக்கு கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு வேலுவோட உயிரை தரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முடிவுல என்னால இது பண்ண
முடியாது, எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த மனுஷன் நீங்க வரலன்னா என்னடா நானே அவனை பாத்துக்கிறேன்டான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வேலு கிட்ட போக ஆரம்பிக்குது. வருடத்துக்கு ஒரு முறை இவரோட கடவுளான கரிமுக்குட்டியை வழிபடணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போவாரு. அங்க கருப்பு கலர்ல ஒரு சிலை இருக்கும், அதை தான் வழிபட்டுட்டு வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ வருடத்தின் ஒரு நாளான இன்னைக்கு காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அந்த சிலை முன்னாடி உட்காந்து பூஜைகள் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறார். இவர் பூஜை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பெரிய எருமை மாடு சுத்திக்கிட்டே இருக்க மாதிரியான விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இவர் தனியா இருக்கும்போது இவரை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்ட நபர் இருக்கா இல்லையா, அவர் அங்க வர ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணதுன்னு புரியாம குழம்பி போய் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே இருக்கும்போது இவங்களை நோக்கி வேக வேகமா ஒரு எருமை மாடு வந்துகிட்டே இருக்கு. இவங்க எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண அமைதியான முறையில உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலு அவர் பக்கத்துல இருக்க சிலை அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்களை காமிச்சிட்டு இந்த சிலை இங்க உருவானதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பழங்குடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லிட்ரலி இப்ப இருந்த இந்த கேஸ்டிசம் விட அப்ப அதிகமான முறையில இருந்திருக்கும். அங்க மக்கள் சந்தோஷமா இருக்கும்போது அதுல மெயின் கேரக்டரான மாயன் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட நண்பர்களோட விளையாடிக்கிட்டே இருக்கும்போது பொன்னி அப்படின்ற ஒரு லேடி அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. அது மூலமா இவர் அவங்கள காதலிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இது நேரம் வரைக்கும் தன்னோட காதல் வெளிப்படுத்தல, அதுக்கான சரியான நேரம் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு போல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நண்பர்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு வருடத்துக்கு ஒரு முறை மலை மேல இருந்து ஒரு ஒளி உண்டாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒளியில தான் இறந்து போன நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு காட்சி அளிப்பாங்க. சோ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே அங்க குவியறது வழக்கமா இருக்கும். அப்படி மக்கள் ஒருத்தரா கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது பொன்னி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு தூரம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி போக இவங்க ஃபேமிலி மொத்தமும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இவங்க எதிர்பார்த்த மாதிரி மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. அந்த ஒளியை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க எதுக்காக இதை வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தையும் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர்ல அம்மா இருக்கு இல்லையா, அது போட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அப்ப கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் மலை மேல இருந்து ஒரு ஒளி வர ஆரம்பிக்குது. மஞ்சள் பொடி அந்த மலையை காத்து இருக்கு இல்லையா, அதுல அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து இவங்களோட ஊர் மக்கள் மேல விழ ஆரம்பிச்சு அது மூலமா மக்களுக்கு குணமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பழங்காலத்து கதை இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்ப இவங்க கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இங்க கடவுளை வழிபட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பொன்னியோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்ட நிலையில இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியாம ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணும்போது அந்த சமயத்துல தான் யாரால இவங்க இறந்து போனாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. தம்புரான் அப்படின்ற மாதிரி, அதாவது அப்பத்தைக்கு தம்புரானா இருக்க ஒரு பெரிய மனுஷன் தான் அவங்களோட வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை கற்பழிச்சு சாகடிச்சிருக்காருன்னு இருக்கும். இதனால அவரு ஏதாவது பணியாகணும் அப்படின்ற மாதிரி அந்த தம்புரான் இருக்கா இல்லையா, ஒருத்தர் கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கல் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதனால கூட உட்கார்ந்த நபர் எடுத்துட்டு வரணும்னு போக அந்த சமயத்துல அந்த தம்புரானோட சேர்த்து அந்த வீட்டை கொளுத்தி விட்டுடுறாங்க. பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. எந்த விஷயத்த அங்க இருக்க மாயன் இருக்கா இல்லையா, அவர் கவனிச்சுட்டார். வேக வேகமா அவங்கள தங்களோட குடிசைக்கு கொண்டு போயிட்டாரு. இதுக்கு மேல இந்த விஷயத்த அப்படியே மறந்துருங்க, இந்த விஷயத்த யாருக்கிட்டே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க அடுத்த நாள் காலையில தம்புரான் இறந்து போயிட்டார். அவரோட பையனுக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இந்த மக்கள் தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க வந்து அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சு ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கடா, இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா, அந்த குடிசையை கொளுத்துறது யாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மக்கள் மௌனமா இருக்காங்க. இதனால கோபமா அங்க இருந்து போக அந்த சமயத்துலதான் மக்கள் நம்மளால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் அந்த கஷ்டத்தை கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த லேடி இருக்காங்களா உண்மைகள் எல்லாத்தையும் சொல்லணும்னு போகும்போது மாயன் தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவங்க நம்மள அடிச்சுட்டு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி விட்டுட்டு தான் போனாங்க. ஆனா அந்த நபரை நாம தான் கொலை பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சுதான் கண்டிப்பா ஒருத்தரை கூட உயிரோட விட மாட்டாங்க. இது நமக்கு தேவையா, இதனால இந்த விஷயத்த நம்ம மறைக்கிறது தான் நல்லது, எவ்வளவு அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறார். நாளடைவுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஆக ஆரம்பிக்குது. வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு அழகான பாடல் வந்து போக ஆரம்பிக்குது. இந்த பாடலோட முடிவுல இவங்களுக்கு குழந்தை வர போகுது. அதாவது பொண்ணு இருக்காங்க இல்லையா, இந்த மாயனோட குழந்தைய வயித்துல சுமக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது. இதனால ஃபேமிலி மொத்தமும் சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த சமயத்துலதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இவங்க தான் அந்த தம்புரான கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த மக்கள், அதாவது தம்புரான் கூட இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால இவங்களை கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இவங்களோட வயித்துல இருக்க குழந்தை இறந்து போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டியும் இவங்களால இது எதுவும் தட்டி கேட்க முடியல. இறந்து போனவங்களை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனவங்களோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதாவது மாயனை தவிர மிச்சம் எல்லாருமே அவங்க மாயனோட நிலைமையை பார்த்து ரொம்ப கோபப்படுறாங்க. அவனுங்களுக்கு நம்ம பண்ற விஷயங்கள் எதுவுமே
வேணாம், நம்மள தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறானுங்க. ஆனா நம்ம வீட்டு பொண்ணுங்க மட்டும் வேணும், அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல ஒரு உயிர் கூட இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது. இது எல்லாத்துக்குமே அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட அவங்க கிட்ட சண்டைக்கு போகும்போது தம்புரான்கள் கையால இவங்க கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. இந்த விஷயமா எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. கூட இருக்க ஒவ்வொருத்தரும் இறந்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியலையே. நம்மளோட கடவுள் நம்மள வந்து காப்பாத்துவார் அப்படின்ற மாதிரி டெய்லி அவங்கள வணங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நாள் ஒரு கடவுள் கூட நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு வயசான பாட்டி வந்து அழுதுட்டு போய்கிட்டே இருக்கும்போது தன்னோட ஒட்டுமொத்த கோபத்தையும் இங்க மாயன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. எது மூலமா அப்படின்னா இவங்களுக்கு ஒலி அப்படின்றதுதான் இது நேரம் வரைக்கும் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கடவுளுக்கு உருவத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவி புதைச்ச அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்க இருந்து மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணுல ஒரு உருவத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவத்தை தான் பிரசன்ட்ல இப்ப வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த உருவத்தை செஞ்சு வச்சுட்டு இது எந்த மாதிரி அழைக்கணும் அப்படின்றது இவருக்கு தெரியல. கடவுள் மாதிரி இப்ப ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன படைக்கணும் அப்படின்றதும் தெரியல. இதனால பனை மரத்துல இருந்து கல்ல கொண்டு வந்து அந்த சிலை முன்னாடி வைக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு எப்படி கூப்பிடணும், என்ன படைக்கணும் அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா என்னோட கஷ்டத்தை சொல்றதுக்கு நீ இருக்க அப்படின்ற மாதிரி மட்டும் புரியுது. இதனால உனக்கு பூஜை செய்யறது மூலமா இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு தீர்வு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பூஜைகளை நடத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அதை நமக்கு காமிக்காம இவர் வேக வேகமா இதுக்கு அடுத்த நாள் கர்ப்ப நிலையில இருக்க ஒரு பிராமண பெண் கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பொடிய தூவுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அவங்களே அறியாம அவங்க நடு சாமத்துல இவர் அந்த கடவுளை வழிபட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த பூஜைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா நேத்து நைட்டு இந்த சிலையால என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் அந்த சிலையை வணங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட சோகத்தை எல்லாத்தையுமே அந்த சிலை கேட்டுருச்சு. அண்ட் இவர் முன்னாடி ஒரு ஒலியா வந்து பேச ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீ தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழி என்ன அப்படின்னா உருமாற்றத்தின் மூலமா தனக்கான நீதியை தாங்களே எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இது நடக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்து அவங்களோட கரு இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிழிச்சு எடுக்கும் போது அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு கரெக்டா அந்த கரு கூடுற இடத்துல ஒரு ஆயில் மாதிரியான ஒண்ணு பச்சை கலர்ல ஒண்ணு இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு இவரோட பின்னன் தலையில தடவினார். தனக்கு வேண்டிய விஷயங்களை பண்ணாரு அப்படின்னா அவரால் உருமாற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இதை பயன்படுத்துறதுக்காக தான் இப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்திருக்காரு. அவங்களோட வயிற்றை கிழிச்சு அந்த பச்சை கலர் திரவியத்தை எடுக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்க வசியம் பண்ணப்பட்ட நிலையில தான் இருப்பாங்க. இது நடந்து முடிஞ்சதோ அவங்க அங்கிருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுக்கு போய் வழக்கம் போல எதுவுமே தெரியாத மாதிரி தான் நாட்களை போக்கிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இவங்க மரணிப்பாங்க. சோ காரணம் என்ன அப்படின்னா இப்ப பண்ணாங்க இல்லையா இந்த சடங்கு தான், ஆனா இறந்தது ஒரு இயற்கையான மரணமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அந்த கல்லுல இருந்து வந்த ஒளி இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்கும். இவர் அதை எல்லாத்தையும் பின்பற்றிட்டு சரியான நேரம் வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அவங்க இந்த மலை மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க தடுத்து நிறுத்துறாரு. என்னமாச்சு, எதுக்காக இந்த முடிவு அப்படின்ற மாதிரி கேட்க இந்த தம்புரான்களோட குழு இருக்கு இல்லையா அதுல வேற ஒரு இடத்துல இருக்க ஒரு தம்புரான் இவங்களோட அப்பா நகையை திருடிட்டார் அப்படின்றதுக்காக அவரை கொடூரமான முறையில சாகடிச்சிருக்காங்க. என்னோட அப்பா நகையை திருடனாரா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும், அவர் அந்த வேலையை பண்ண கிடையாது. ஆனா அவங்க இதை கேட்கவே இல்லை. அவரை கொலை பண்ணிட்டு என்னையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்துனாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஓடி ஒளிய ஆரம்பிச்சா இங்க வந்து நிக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நீ ஏன் கூடவே இருக்கலாம், எனக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி கூட வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அது கூடவே அந்த தம்புரான் இருக்கா இல்லையா அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது மூலமா அவரோட ராசி என்ன, அவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தார் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சடங்குகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு உதவுறது கூட இருக்க அந்த பெண் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்டா ஒரு நாள் பார்த்து அந்த நபர் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போகணும், நள்ளிரவுல போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி திரவியம் எடுத்தார் இல்லையா அதை தன்னோட காதுகளுக்கு பின்னாடி தேய்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல இவர் மனுஷ ரூபத்துல இருந்து ஒரு எரும மாடா மாற ஆரம்பிக்கிறார். அந்த எரும மாடு அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. அந்த நபர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி போய் அவரை பயங்கரமா பயமுறுத்தி அவர் மேல மிதிக்க ஆரம்பிக்குது. மிதிப்பட்டு அவர் இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாமே முடிஞ்சது. இவரோட இயல்பு நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னா அந்த மஞ்சள் நீர் இருக்கு இல்லையா அதை எடுத்து இவர் மேல ஊத்தணும்னு இருக்கும். சோ இந்த விஷயத்த பண்ணதுக்காக தான் அந்த லேடியை கூட வச்சிருக்காரு. அதை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனித ரூபத்துக்கு மாற ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே கரெக்டா நடந்து முடிஞ்சிருச்சு. சோ அந்த கடவுள் தலைகிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அற்புத சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு, இதை நம்ம நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த சிலையை பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கூட இருக்க ஒரு பெண் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத கவனிச்சுட்டாங்க. பெருசா எடுத்துக்காம அவர் தான் கிட்ட வந்ததும் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இந்த பெண்ணுக்கு அவரு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு.
கண்டுபிடிச்சு அவரை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஒரு அழகான பாடல்களோட இவங்க 2 பேரும் இணையறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு காமிச்சிட்டு, அது கூடவே என்னோட அப்பாவை கொலை பண்ணவனுங்க இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்க. அவனுங்களையும் நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? அவனுங்களும் இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாதவனுங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரின்னு தலையாட்டாரு. அதே போல ஒரு கர்ப்பிணி பெண்ணை கூட்டு வந்து அந்த தெருவை தேடுது. அது மூலமா தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த நபர்களை கொல்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த லேடி கிட்ட வந்து சொல்லும் போது அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட நகை, அதாவது அந்த தம்புரானோட ஒரே ஒரு நகையை நான் குளிக்கும் போது பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால அது எடுத்துக்கிட்டு போய் போட்டு பார்த்தேன். என்னோட கழுத்துல ஏறினதும் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இல்லவே இல்ல. அதனால அதை நானே வச்சுக்கிட்டேன். நான் என்னமோ திருடிட்டு தான் சொல்லி என்னோட அப்பாவை கூட்டு போய் ரொம்ப கொடூரமான முறையில அடிச்சு சாகடிச்சிட்டானுங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் உன்னை வச்சு இந்த வேலையை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துலதான் இவங்க நான் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர கோபத்தோட அவங்கள கொல்லணும் அப்படின்ற வெறியில இருக்காரு. ஆனா கை வரல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க இல்லையா? அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாயிருக்கும். குழந்தைய சுமந்துகிட்டு இருக்காங்க. தப்பான முடிவு எடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இவங்கள பயங்கரமா திட்டிட்டு அந்த சிலை முன்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் நல்ல காரியத்துக்காக தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? எனக்கு தெரியாம நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இருந்தாலும் இதுல ஒரு நல்லவன் இறந்து போயிட்டான். இதுக்கு மேல இந்த பழியோட என்னால வாழ முடியாது. இது எனக்குள்ளேயே போகட்டும். எனக்கு பின்னாடி வர சந்ததியினர்கள் இதை தப்பா பயன்படுத்த கூடாது. அதனால இந்த இடத்துல நான் என்னோட உயிரை மாச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல தீயிட்டு கொளுத்திட்டு இறந்து போறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த சிலையோட பிளாஷ்பேக் இதுதான் அப்படின்ற மாதிரி இங்க இது ஓடி முடியும் போது வீரா இருக்கா இல்லையா? தியான நிலையில இருக்க அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அதே சமயத்துல காதல் ஜோடி அப்பா வீட்டுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சது வழக்கம் போல அந்த அருவி பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை லவ் பண்ற, அதாவது ஒன் சைடா லவ் பண்ற ஒருத்தர் இருக்கா இல்லையா? அவன் இந்த தம்புரானோட பையனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவ எனக்கு பிடிச்ச பெண்றா, அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அவளை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோபமா பேசிட்டு போய்கிட்டே இருக்க இந்த மனுஷன், அதாவது இந்த பையன் இது பெருசா எடுத்துக்கல. தன்னோட காதலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப முகம் தெரியாத ஒரு நபரால காதலி புடிச்சு தள்ளப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா தன்னோட பொண்ணு இன்ன வரைக்கும் வீடு வரவே இல்லை. நாங்க எங்க தேடியுமே அவங்க கிடைக்கல அப்படின்ற மாதிரி வேலுவும் அவங்களோட ஃபேமிலியும் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் தம்புரான் இருக்கா இல்லையா? அவர் அங்க வர ஆரம்பிக்கிறார். நான் என்னோட ஆளுங்க எல்லாரையும் விட்டுட்டு எல்லா இடத்துலயும் தேடணும் அப்படின்ற மாதிரி முழு மூச்சா சுத்திக்கிட்டு இருக்கோம். இரவு நேரம் அப்படின்றது கூட பார்க்காம தேடிக்கிட்டு இருக்கோம்பா. அவரோட பொண்ணு கண்டிப்பா வந்துருவாப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போக இவரோட பையன் கதவை பயங்கரமா தட்டிக்கிட்டு நான் வெளியே போகணும், என்னோட காதலியை பார்த்தாக்கணும், அவளை நான் தேடி ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அப்பா திறந்து உள்ள போக ஆரம்பிக்கிறார். உன்னோட காதலிக்கு ஒண்ணுமே ஆகலடா, அவ அங்கதான் இருக்கா, நீ நாளைக்கு காலையில போய் பாத்துக்கலாம், உள்ளே இருப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு வெளியே போகும்போது இந்த பையனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. இதனால அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவரோட சித்தப்பாவால அது நடக்க ஆரம்பிக்குது. அங்கிருந்து வெளியே போய் வேக வேகமா அந்த அருவி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் தன்னோட காதலியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. அவங்க எங்கேயுமே கிடைக்கிறதா தெரியல. அப்படியே கற்பனா. இதுக்கு அடுத்த நாள் காலையில காதலியோட துணி ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல இந்த நபர் இறந்து போய் கிடக்கிறார். அந்த நீர்வீழ்ச்சியில இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாருமே அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா வந்து வேலுக்கு இதை ஏத்துக்கவே முடியல. தான் பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பையனும் காதலிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன் சைடா ஒருத்தன் காதலிச்சான் இல்லையா, அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அப்பதான் அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டது இவனோட அப்பா தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ காரணம் என்ன அப்படின்றது புரியல. வேக வேகமா அவர்கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா சண்டைகள் எல்லாத்தையும் போட்டு ஒழுங்கு மரியாதையா இதுக்காக இதை பண்ண அப்படின்றத நீ சொல்லி ஆகணும், இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இதுக்கு பின்னாடி அந்த தம்புரான் தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ தன்னோட பையன் தன்னை விட கீழ் சமூகத்தை சேர்ந்தவரை காதலிக்கிறா அப்படின்ற விஷயம் ஏத்துக்க முடியல. இதனாலதான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் இப்ப வேலுக்கு தெரிஞ்சதோ என்ன பண்ணதுன்னு புரியல. பயங்கர கோபத்தோட தன்னோட சந்ததியினர்கள் விட்டு போன அந்த கரிமுக்குட்டி மந்திரம் இருக்கு இல்லையா, அதை கையில எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். முதல் வேலையா அந்த திருட்டு வேலையில பார்த்தார் இல்லையா, அவரோட மனைவியோட வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய சில பல மந்திரங்கள் மூலமா சாகடிக்கிறார். அவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒரு இடத்துல புதைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம இறந்து போன அந்த குழந்தைய வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த மந்திரத்து மூலமா அந்த தம்புரான் இருக்கா இல்லையா, அவர் மேல உருவத்தை ஏவி விடும்போது இவரோட உடம்பு அப்படியே மிருகமா மாற ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்குது. அந்த மிருகம் போய் அவரை சாகடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க தன்னோட பொண்ணை கொலை பண்ண தம்புரான இவர் கொலை பண்றாரு அப்படின்றத காமிக்க அப்படியே கட் பண்ண ஊருக்குள்ள நிறைய மக்கள் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. எரும மாடு மோதி நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு புரியல. இது எல்லாமே அந்த கரிம குட்டியால இருக்குமோ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரே ஒருத்தர் மட்டும் இதுக்கு காரணம் அவன் தான், அவன் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே கட் பண்ணி வேலு கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கிளைமேக்ஸ்ல இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்களோட முன்னோர்கள் அதாவது மாயன் இருக்கா இல்லையா, அவர் இந்த மந்திரங்கள் எல்லாமே கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தன்னோட உயிரையே விட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க மறுபடியும் ஊருக்குள்ள பல அட்டூழியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதனால மறுபடியும் அந்த மாயனோட மந்திரம் வெளிவர ஆரம்பிக்குது. கெட்டது பண்ணவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் கெட்டது கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த ரெஃபரன்ஸா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு எதுக்காக அந்த குழந்தையோட பிணத்தை எடுத்தாங்க அப்படின்னா, மந்திரங்களை ஏவி அந்த குழந்தைய சாகடிச்சது இவர் தான், அதாவது வேலு தான். அந்த குழந்தைய சாகடிச்சா அது மூலமா தான் அந்த பவரை மறுபடியும் எழுப்புறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி கரிம குட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் மாயன் அந்த சிலையவே ரெடி பண்ணுவான். ஆனா அந்த சிலை இவரோட மொத்த இதுவுமே மாத்தி எழுத ஆரம்பிக்குது. பிளாக் மேஜிக்ல அந்த சிலை முழுக ஆரம்பிச்சு, எனக்கு இதை நீ கொடுத்த அப்படின்னா உனக்கு கெட்டவங்களா இருக்கவங்கள நான் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அவனை திசை திருப்பி கூட்டு போயிட்டு இருக்கும். சோ இந்த சிலை முழுக்க முழுக்க ரிவெஞ்சுக்காக உருவாக்கப்படுறதுதான். எனக்கு நீ ஒண்ணு கொடுத்த அப்படின்னா உன்னோட ரிவெஞ்சை நான் பண்ணி தரேன் அப்படின்ற கான்செப்ட் தான். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களமோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.